ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல என்னன்னா டேமேஜ் லிவரை எடுத்துட்டு புது லிவர் வைக்கிறது தான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முழு லிவர் நினைச்சு ஒரு பகுதியான லிவரை நம்ம எடுக்கலாம், இல்லை முழு லிவரை எடுத்து வைக்கலாம். ஸோ உங்கள் சிரோசிஸ்னு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கோ ஐடென்டிஃபை பண்ண பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரெண்டு வகையான டிரான்ஸ்பிளான்ட். ஒன்று வந்து லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட். லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம ரிலேட்டிவ்ஸ் 18 to 55 இயர்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் டொனேட் பண்ண முடியும். ஓ குரூப் பேஷண்ட்டுக்கு ஓ குரூப் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏ குரூப் பேஷண்ட்டுக்கு ஏ குரூப் ஓ குரூப் கொடுக்க முடியும். பி குரூப் பேஷண்ட்டுக்கு பி குரூப் ஓ குரூப் கொடுக்க முடியும். ஏபி பாசிட்டிவ் பேஷண்ட்டுக்கு வந்து ஏ குரூப் கொடுக்கலாம், பி குரூப் கொடுக்கலாம், ஓ குரூப் கொடுக்கலாம், ஏபி பாசிட்டிவும் கொடுக்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது நம்ம இம்பார்ட்டன்ட். லிவரில் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் குரூப் பாசிட்டிவ்க்கும் கொடுத்துக்கலாம், நெகட்டிவ் குரூப் நெகட்டிவ்க்கும் கொடுத்துக்கலாம். ஸோ 18 to 55 இயர்ஸ் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும் லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட். கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட்ல என்னன்னா இந்த பிரெயின் டெட் ஆக்சிடென்ட் அடிபட்டு உறுப்பு தானம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் அலாட் பண்ணி கொடுப்போம். இப்போ ஓ குரூப் பேஷண்ட் ஓ குரூப் கொடுப்பாங்க, ஏ குரூப் பேஷண்ட் ஏ குரூப் கொடுப்பாங்க, பி குரூப்புக்கு பி குரூப் கொடுப்பாங்க. அதில் எந்த குரூப்பும் மாற்ற முடியாது. அது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் படி தான் வரும். அந்த டிரான்ஸ்டன்கிற கவர்மெண்ட்டுடைய பாடி வந்து நமக்கு அலாட் பண்ணும். லிவிங் டோனர்னா இப்போ நம்ம லிவர் முழு லிவரும் பார்க்குறோம். இதில் ஒரு பகுதியான லிவர் இந்த மாதிரி நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு பகுதியான லிவரை மட்டும்தான் எடுத்து இன்னொருத்தர் டேமேஜான லிவரை எடுத்துட்டு இந்த பாதியான லிவரை வைப்பாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா வெச்ச லிவரும் வளர்ந்துரும், நம்ம கொடுத்த லிவரும் வளர்ந்துரும். ஸோ சப்போஸ் நீங்கள் டொனேட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய லிவரும் இப்போ கொடுத்துருக்க டொனேட் இதுவும் வளர்ந்துரும், இப்போ வெச்ச லிவர் இதுவும் வளர்ந்துரும். 45 டேஸ்லேருந்து 60 டேஸ்க்குள்ளார லிவர் ஆல்மோஸ்ட் ரீஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டொனேஷன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 week 10 daysல they will become normal and they will be normal to their life. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற பேஷண்ட் வந்து மினிமம் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 15 to 20 டேஸாவது இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 months வந்து இந்த சொசைட்டிக்குள்ளார போகாமல் இது இன்ஃபெக்ஷன் வராமல் கம்ஃபர்டபுளாக தனியாக இருக்கிறது பெட்டர், கூட்டமான இடத்துக்கு போகாமல் இருக்கிறது பெட்டர். அது நம்ம லைஃப் லாங் ஒரு மெடிசின்ஸ் சாப்பிட வேண்டியது இருக்கும். இம்யூனோசப்ரஷன் சொல்றது. ரிசல்ட்ஸ் எது நல்லா இருக்கு? சில பேஷண்ட்ஸ் கேட்பாங்க லிவிங் டோனர் நல்லதா சார், கெடாவரிக் டிரான்ஸ்பிளான்ட் நல்லதா சார்? ரெண்டுலையுமே அட்வான்டேஜ் இருக்கு, ரெண்டுலையுமே டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. லிவிங் டோனர்னா யாராவது இன்னொருத்தர் ரிலேட்டிவ்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட்னா எப்போ கிடைக்குதுன்னு தெரியாது, டைம் ஃப்ரேம் இருக்கும், அது முழு லிவராகவும் கிடைக்கும். பட் அது வந்து நம்ம எடுத்துட்டு வந்து வைக்கிற டைம் டியூரேஷன் எல்லாமே நெக் டு நெக் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கானது. லிவிங் டோனர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிவரை அசஸ் பண்ணி நல்ல லிவராக இருக்குதாங்கிறது எல்லாம் பயாப்சி எல்லாம் தேவைப்பட்டு பார்த்து கரெக்டாக வைக்கும்போது கெடாவரை விட லிவிங் டோனர் ரிசல்ட்ஸ் 1% பெட்டராக இருக்கும். பட் எல்லா டிரான்ஸ்பிளான்ட்டுமே 95% சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். 5% எல்லா பேஷண்ட்ஸுக்குமே சர்ஜிக்கல் ரிலேட்டட் ரிஸ்க்ஸ் இருக்கும். ஏன்னா லிவர் வந்து நம்ம பாடியோட அக்செப்ட் ஆகணும், எந்த இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாது, ரிஜெக்ஷன் ஆகக்கூடாது, அந்த மாதிரி இருந்து லாங் டேர்ம் மெடிகேஷன்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே வராமல் நம்ம பார்த்துக்கணும்.